நாங்கள் கட்டிப்பட்டு வில்லேஜில் இருக்கோம். நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்த மழை இன்ன வரைக்கும் விடலை. நைட்டு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி தான். ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி ஓடுது. எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக தண்ணி ஊற்று மாதிரி வருது. தெரியும் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் தண்ணி. நாங்கள் நினைக்கல இது மாதிரி இருக்குன்ட்டு. புயல் இந்த சைடு தான் வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வயல்லையுமே தண்ணியாக நிற்கிது. எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக மூழ்கி. இதெல்லாம் பள்ளம். இந்த மூங்கில் பக்கத்தில் தண்ணி நிற்கிது. எங்கள் நாங்கள் இருக்க வீட்டுக்கு உள்ளே தண்ணி வந்துடுச்சு. தண்ணி ஆறாக ஓடுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போணுச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக போகுது. நேற்று தான் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணோம். அதில் வரைக்கும் ஆண்டவர் புயலை வந்து நார்த் டைரக்ஷன்லேருந்து வர வந்தது. அதனால் உள்ள சேதாரம் பெருசாக இல்லை. ஆனால் உள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே. இன்னும் மழை விடலை. சமைக்க அதெல்லாமே காலி. ரோடு ஃபுல்லாக ஆறாக தண்ணி ஓடுது. நாங்கள் எப்படி இப்போ கீழே இறங்க போகிறோம்னு தெரியல. ஆண்டவர் பாதுகாப்பார். எங்கேயோ லேண்ட்ஸ்லைடு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் பெஞ்ச மலைக்கே கொஞ்சம் தண்ணி இடத்துலையும் சேர சகதியமாக இருந்தது. எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்லைடு எதுவும் வந்துடக்கூடாது. வந்தால் அப்புறம் நாங்கள் வண்டியில் ஜீப்பில் கீழே இறங்க முடியாது. ஆண்டவர் கீழே இறங்குற வரைக்கும் எங்களை பத்திரமா பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த ரோடு வசதியும் மலை மக்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா அவங்களும் கஷ்டம், பாவம். 4 கிலோமீட்டர் விட்டால் வேறு வழி கிடையாது. கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.